ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடோ அக்கௌண்டிங்ல ஃபிக்ஸ்ட் அசெட் எப்படி கிரியேட் பண்றது, டிப்ரிசியேஷன் மெத்தட் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம். ஸோ பார்ட் டூல அசெட் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், டிஸ்போசல் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் பத்தி நம்ம பார்ட் டூல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ற லாங் டேர்ம் ஐட்டம் அப்படிங்கிற எல்லாமே ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். எக்ஸாம்பிள் லேப்டாப், ஃபர்னிச்சர், வெஹிக்கிள், இது எல்லாமே உங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இதுல டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது உங்களோட அசெட் வேல்யூல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப ஓடோல எப்படி ஒரு அசெட்டோடது கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அக்கௌண்டிங் அப்படிங்கறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அசெட் அப்படிங்கறத கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்க அசெட் மாடல் அப்படிங்கிற ஒன்னு கிரியேட் பண்ணணும். அசெட் மாடல் அப்படிங்கிறது இப்ப நான் இங்க கான்ஃபிகரேஷன் அப்படிங்கறதுல அசெட் மாடல்னு ஒன்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஆல்ரெடி நான் வெஹிக்கிள்னு ஒன்று கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் நியூவா இப்போ லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் இங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென் டிக்ளைனிங் அண்ட் டிக்ளைனிங் தென் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா உங்களோட எவ்ரி மந்த்தும் சேமா டிப்ரிசியேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது. டிக்ளைனிங் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட அசெட் பேலன்ஸ் பெர்சன்டேஜா டிப்ரிசியேஷன் கன்வெர்ட் ஆகும். அதாவது மந்த்லி வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் டிக்ளைனிங். ஸோ இன்னொன்று மேனுவல் யூசர் மேனுவலா என்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்க. இது இன்னொரு மெத்தட். ஓகேவா? ஆனா நம்ம மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதை ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கறதே நான் கொடுத்துக்கிறேன். டியூரேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 years இல்ல 5 years நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது கான்ஸ்டன்ட் பீரியட் தான், நான் வேற எதுவும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் இங்க டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிற இதுல நீங்க எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இங்க லேப்டாப், அதாவது கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் அசெட் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி டிஃபால்ட்ல இருக்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ நான் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க அண்டர் அசெட் கீழே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத நான் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஜேர்னல் மிஸ்லேனியஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு இந்த ஜேர்னல்ல இது போஸ்ட் ஆக வேண்டாம், இது வேற ஜேர்னல்ல போஸ்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க இன்னொரு ஒரு ஜேர்னல் டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதுல நார்மலா மிஸ்லேனியஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஜேர்னலே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்க அக்கௌண்டிங், இதுல அசெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நியூ கொடுத்துட்டு இப்போ நம்ம அசெட்டோட நேம் கொடுக்கணும். ஸோ லேப்டாப், அதான் அசட்டோட நேம். இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஸோ நான் இங்க ஒரு 70,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஸோ அக்வஸ்டேட் டேட் நீங்க என்ன டேட்ல இருந்து கொடுக்குறீங்க அப்படின்றது. ஸோ நான் இன்னைக்கு டேட்ல இருந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அசட் மாடல் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அசட் குரூப்பும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த குரூப்பும் இப்போதைக்கு கிரியேட் பண்ணல, நான் அசட் மாடல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்ற எதுவும் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. இங்க கீழே பார்த்தீங்கன்னா மெத்தட், டியூரேஷன், தென் மற்ற எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அசெட் மாடல்ல கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுவே ஃபில் ஆகிடும். நீங்க வேற எதுவும் கொடுக்க நீட் இல்லை. இதை நான் கொடுத்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா இங்க டிப்ரிசியேஷன் போர்டு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மெனு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம டிப்ரிசியேஷன் போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கு ஒரு டிப்ரிசியேஷன் அமௌண்ட். தென் மார்ச்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கான டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அதுவே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இங்க மேலே போஸ்டட் என்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் பட்டன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்எண்ட்ல ஒரு என்ட்ரி டிராஃப்ட்ல சேவ் ஆகியிருக்கும். ஸோ இதை நீங்க போய் மேனுவலா போஸ்ட் பண்ணும் நீட் இல்லை. இதுவே இங்க உங்களுக்கு காட்டுத ஒரு அலோகேஷன், திஸ் மூவ் இஸ் கான்ஃபிகர் டு பி போஸ்டட் ஆட்டோமேட்டிக்கலி அட் தி அக்கௌண்ட் டேட், இந்த டேட்டு, அதாவது இந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இது 2026, 27 அப் டு 31 வரைக்கும் இந்த ஜேர்னல் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போஸ்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஓடோல அசெட் அப்படிங்கறத நீங்க கிரியேட் பண்ணணும்.
பார்ட் டூ வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ அசெட் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, தென் வந்து டிஸ்போசல் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.